இந்தியாவோட ஆன்கோயிங் டூர் ஆஃப் அயர்லாண்ட், அதுக்கப்புறம் இங்கிலாண்டில் இந்தியன் டீமுக்கு 2 ட்ரெஸ்ஸிங் ரூம். டீமுக்கு மட்டும் 2 ட்ரெஸ்ஸிங் ரூமா அப்படின்னு கேட்காதீங்க. அதில் இருக்கிற ஒரு ஸ்பெஷல் பிளேயருக்கு வைபவ் சூரியவன்ஷிக்கு ஒரு தனி ட்ரெஸ்ஸிங் ரூம் அளிக்கப்பட்டிருக்கு. ஏன் அப்படி அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இட்ஸ் இன் அக்கார்டன்ஸ் வித் த ரூல்ஸ். ஐசிசி இது மட்டும் இல்லை, பைலாட்ரல் சீரீஸ்லையும் கூட. அண்ட் இங்கிலீஷ் கிரிக்கெட் போர்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்து கிரிக்கெட் போர்ட்லேயுமே அவங்களோட சேஃப் ஹேண்ட்ஸ் பாலிசி அப்படின்னு ஒரு பாலிசி இருக்குது. அதில் வந்து 18 வயதுக்கு கீழே இருக்கிற பிளேயர்ஸ்க்கான சேஃப்டி இதை வந்து பார்க்குறது வந்து நாட் ஜஸ்ட் இன் கிரிக்கெட், எல்லாத்தையுமே நம்ம பார்க்குறோம். இன்ஃபேக்ட் சமீபத்தில் ஆர்சனலில் நடந்துச்சு பிரீமியர் லீக் ஃபுட்பாலில். ஈத்தன் மனரி மற்றும் மேக்ஸ் டவுமன் 2 பிளேயர்ஸ்க்குமே செப்பரேட் சேஞ்சிங் ரூம். ஸோ அவங்க வந்து அட் எனி கிவன் டைம் அவங்களோட தனி சேஞ்ச் ரூமை யூஸ் பண்ணலாம். அஃப்கோர்ஸ் டீம் டாக்டிக்ஸ் டிஸ்கஸ் பண்ண, டீம் ஸ்ட்ராட்டஜி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு அவங்க வந்து மெயின் ட்ரெஸ்ஸிங் ரூம் போகலாம். அண்ட் டெசிக்னேட்டட் டைமிங்கில் மெயின் ட்ரெஸ்ஸிங் ரூமை அவங்க பயன்படுத்த முடியும். இது மட்டும் இல்லாமல் வைபவ் சூரியவன்ஷியோட பேரண்ட்ஸும் ட்ராவல் பண்ணுறாங்க. பிகாஸ் ஆப்வியஸ்லி இஸ் 15, அதனால் வந்து ஹி வில் பி ட்ரீட்டட் ஆஸ் ஹீ ஷுட் பி லைக் அ மைனர். ஸோ பேரண்ட்ஸோட பராமரிப்பு, அவங்களோட பாதுகாப்பு வந்து கண்டிப்பாக ஒரு கூடுதல் வலு சேர்க்கும் அப்படிங்கிறது பிசிசிஐயோட செக்ரட்டரி தேவ்ஜித் சைக்கியாவும் சொல்லியிருந்தார். அண்ட் பிசிசிஐ வந்து தே ஆர் பேரிங் ஆல் எக்ஸ்பென்சஸ். வைபவ் சூரியவன்ஷியோட அப்பா அம்மா வந்து தங்குவது. பொதுவாக பார்த்திங்கன்னா ப்ரோட்டோகாலின் அடிப்படையில் அதே ஹோட்டலில் தங்குறத வந்து சில போர்ட்ஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க. பட் வைபவ் சூரியவன்ஷி கேஸில் பிகாஸ் இஸ் ஸோ யங் அதை அலோவ் பண்ணுறாங்க. அண்ட் சூரியவன்ஷியோட பேக்ட்ராப் நம்ம பார்த்துட்ருக்கோம். அண்ட் அமேசிங் மெட்டியாரிக் ரைஸ். அதில் ஐபிஎல்லில் 776 ரன் அடித்து தூள் கிளப்பினது மட்டும் இல்லாமல் இந்தியா ஸ்ரீலங்காயே கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலாக இருந்துச்சு. நடுவில் அவருக்கும் ஸ்ரீலங்கன் பிளேயர்ஸ்க்கும் நடந்த வாக்குவாதம், சச்சரவெல்லாம். அதெல்லாம் தாண்டி ஃபைனலில் வெளுத்து வாங்கி துவம்சம் பண்ணி அவரோட ரெப்யூட்டேஷனை இன்னும் வலுப்படுத்திட்டு இருக்காரு. இந்த 2 மேட்ச் சீரீஸ் அயர்லாண்டில் நாளைக்கு செகண்ட் T20 நடக்கும்போது, அப்புறம் அயர்லாண்டு நாளைக்குன்னா மன்னிக்கும் இன்னைக்கு சண்டே T20 2வது நடக்கும்போது, அதுக்கப்புறம் அயர்லாண்டு முடிஞ்சதுக்கப்புறம் இங்கிலாண்டோட 5 T20 நடக்க போகுது. இந்த சீரீஸில் இவருக்கு ஒரு வாய்ப்பு அளிக்கப்பட்டதுன்னா இல் பிகம் தி யங்கஸ்ட் கிரிக்கெட்டர் இந்தியாவிலேருந்து T20 இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணுவதற்கு. ஸோ அது நடக்குமா நடக்காதா, அது தொடர்ந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா சித்தான்ஷு கோட்டக் போன்றவங்க இந்தியன் டீம் மேனேஜ்மெண்ட்டில் வந்து இவருக்கு டெபியூ கொடுக்கணுங்கிறதுக்காக மற்ற பிளேயர்ஸை ட்ராப் பண்ண ஆரம்பித்தா கான்ஃபிடன்ஸ் அவங்களுக்கு போயிடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. விச் இஸ் அ பேட் பாயிண்ட். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். தொடர்ந்து நிறைய கிரிக்கெட் நியூஸ், வியூஸ் அண்ட் அப்டேட்ஸ்க்கு பார்த்துக்கிட்டு இருங்க. கெத்தஸ்ட் கிரியேட்டிவ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.